ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் எப்போதுமே புதுசாக ஒரு புக்கு கவர்மெண்ட்லேருந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நாம் அடாப்ட் ஆக போகிறோம், அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக நம்ம படிச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லா மாணவர்களுக்கும் இருக்கும். அது இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் புக்கு வந்து ரொம்ப புது புக்கு, படிக்காத சாப்டர்ஸ், இது வரைக்கும் இல்லாத சாப்டர்ஸ் 10th ஸ்டாண்டர்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் மாணவர்களுக்கு வந்து ஈஸியாக 10ஆம் வகுப்பு சயின்ஸ் பயாலஜி சாப்டர்ஸை எப்படி நாம் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே ஒரு கிளாஸ் ரூமில் வந்து நல்லா படிக்கிற மாணவனுக்கு நாம் இதை இப்படி படி, இதை அப்படி படி அப்படின்னு சொல்ல வேண்டாம். அவன் மைண்டில் என்ன தோணுதோ அதை அவன் படிச்சிருவான். அதை வந்து அவனால் பேப்பர்லையும் எழுத முடியும். ஆனால் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து நாம் கண்டிப்பாக ஏதாவது சொல்லி தான் ஆகணும். அதுக்காகத்தான் நாம் இதை பார்க்குறோம். இந்த பயாலஜியில் எந்தெந்த சாப்டர்ஸை நாம் கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி. இதில் பார்த்திங்கன்னா பிளான்ட் அனாட்டமி அப்படிங்கிறது ஒரு சாப்டர், பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிறது இன்னொரு சாப்டர். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே சாப்டரில் வந்துருக்குது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில். ஸோ இது பாட்னிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு சாப்டர் நர்வஸ் சிஸ்டம், சுவாலஜிலேருந்து பார்க்க போகிறோம். அதில் வேறு எந்த கம்பேரிசன் அதோடு சேர்ந்து வேறு எந்த சாப்டரையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணலை. நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரே சாப்டராக, தனி சாப்டராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாம் இப்போது டிஸ்கஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஒரு கடினமான ஒரு சாப்டர், இன்னொரு எளிமையான சாப்டர். அதை நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் சாப்டர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா மாணவர்களுக்கும் இது முக்கியமான கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறதெல்லாம் தங்களுடைய ஆசிரியர்களே நல்ல முறையில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆனுவல் எக்ஸாம் எழுத போகிற இந்த டைமில் வந்து நாம் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சில கொஸ்டின்ஸை நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபுல் சாப்டர்ஸே படிச்சிருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா, இந்த கொஸ்டின்ஸை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தயவு செஞ்சு உருவாக்கிக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பிளான்ட் அனாட்டமி பிளான்ட் ஃபிசியாலஜி சாப்டரில் பிளான்ட் அனாட்டமி அது ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் 4 மார்க் கொஸ்டின்ஸ். இதை தொடர்ந்து நீங்கள் பிளான்ட் ஃபிசியாலஜி கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள் அப்படின்னா, சாக்ஸ் அவர்கள் உருவாக்கிய 3 டிஷ்யூ சிஸ்டம், அதில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். இன்ட்ரொடக்ஷனுக்கு அப்புறம் 4 மார்க்கில் எது கேட்கலாம், எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், அப்படி இல்லைன்னா வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். ரெண்டாவது, டிஃபரன்சஸ் பிட்வீன் டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ஸ்டெம். இதை வந்து இருவித்திலை தாவரத்தண்டு, ஒருவித்திலை தாவரத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக 6 பாயிண்ட் இருக்குது. மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டினாக கேட்கணும் 4 மார்க்கு இந்த சாப்டர்லேருந்து அப்படின்னா இந்த கொஸ்டினை கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ட்ரா த டயக்ராம் ஆஃப் டிஎஸ் ஆஃப் டைகாட் லீஃப். இதில் வந்து நம்ம ட்ரா அண்ட் லேபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கல. ஆனாலும் வந்து அதுக்கு மீனிங் என்னென்னா, நம்ம படம் வரையணும், அதுக்கு தகுந்த பாகங்களை கண்டிப்பாக அதில் லேபிள் பண்ணணும், அதான் அர்த்தம். ட்ரா டயக்ராம் ஆஃப் டிஎஸ் ஆஃப் டைகாட் லீஃப், இது ஒரு 4 மார்க் கொஸ்டின் தான். அப்புறம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஸோ பிளான்ட் அனாட்டமியை தொடர்ந்து பிளான்ட் ஃபிசியாலஜி வரும்னு சொன்னேன். இந்த 4th கொஸ்டின் வந்து பிளான்ட் ஃபிசியாலஜியில் உள்ளது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், அதுதான் பிளான்ட் ஃபிசியாலஜி. ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் குளோரோபிளாஸ்டோட டயக்ராம் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸுக்கு என்னென்ன நிறமிகள், பிக்மெண்ட்ஸ் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு தனி பேராகிராஃபாகவே இருக்குது அந்த சாப்டரில். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 4 மார்க் கொஸ்டினாக வரலாம். அதில் வந்து நீங்கள் ப்ரைமரி பிக்மெண்ட்ஸ் அண்ட் அக்சசரி பிக்மெண்ட்ஸ் அதை பற்றி எழுதியிருக்கணும். அடுத்த கடைசி கொஸ்டின், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியான். மைட்டோகாண்ட்ரியான் அப்படிங்கிறது சிங்குலர், மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது ப்ளூரல், அதாவது ஒருமை பன்மை, அதை சொல்கிறேன். இதுலேயும் நீங்கள் மைட்டோகாண்ட்ரியானோட டயக்ராம் கண்டிப்பாக போட்டு பாகங்கள், அதாவது பார்ட்ஸ் லேபிள் பண்ணியிருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7 மார்க் கொஸ்டின்ஸ்.
இது ஈஸி 7 மார்க் கொஸ்டின்ஸ், டஃப் 7 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நான் ரெண்டாக அதை டிவைட் பண்ணியிருக்கேன் இந்த சாப்டரில். இல்லை ஈஸி 7 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 4 இருக்குது, டஃப் 7 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு 3 கொஸ்டின்ஸ் இந்த சாப்டரில் இருக்குது. ஈஸி 7 மார்க் கொஸ்டின்ஸ் இதுதான் பிக் கொஸ்டின். அது வந்து ஒன்று டிஎஸ் ஆஃப் டைகாட் ரூட்டாக இருக்கலாம், இல்லை டிஎஸ் ஆஃப் மோனோகாட் ரூட்டாக இருக்கலாம். அதாவது ஒரு வித்திலை தாவர வேர், இருவித்திலை தாவர வேர், அதை பற்றிய அந்த கேள்வி. அடுத்த கொஸ்டின் டிஎஸ் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம். மூன்றாவது வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். இதுக்கு நிறையா படங்கள் நம்ம போடணும், அதாவது டயக்ராம்ஸ் நிறையா போடணும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டயக்ராம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் கடைசி ஈஸி 7 மார்க் கொஸ்டின் வந்து டிஎஸ் ஆஃப் மோனோகாட் லீஃப். இந்த 4 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் ஈஸி கொஸ்டினாக தான் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். டஃப் 7 மார்க் கொஸ்டின்ஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா டிஎஸ் ஆஃப் டைகாட் ஸ்டெம் அப்படிங்கிறது ஒரு டஃப் கொஸ்டின், டிஎஸ் ஆஃப் டைகாட் லீஃப் ஒரு டஃப் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்குமே நீங்கள் வந்து டயக்ராம் போட்டிருக்கணும். டயக்ராம் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும். அதோட தியரிஸ், டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ், எபிடெர்மஸ் பற்றி, கிரவுண்ட் டிஷ்யூ பற்றி எழுதியிருக்கணும், வாஸ்குலார் டிஷ்யூ பற்றி எழுதியிருக்கணும், பித்து பற்றி எழுதியிருக்கணும். டைகாட் லீஃபை பொறுத்த வரைக்கும் எபிடெர்மிஸ், அப்பர் எபிடெர்மிஸ், லோயர் எபிடெர்மிஸ், அப்புறம் மீசோஃபில், அப்புறம் வாஸ்குலார் டிஷ்யூ இதை பற்றி எழுதியிருக்கணும். அடுத்த 7 மார்க் கொஸ்டின் அப்படின்னு நாம் சொல்கிறதா இருந்தால் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, அதுவும் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன், இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு 2 இருக்குது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் இருக்கிறதுலையே கொஞ்சம் பெரிய கொஸ்டின். ஸோ இது ஒரு ரொம்ப டஃப் 7 மார்க் கொஸ்டினாக நாம் கன்சிடர் பண்ணுறோம். அதை தொடர்ந்து இதே சாப்டரில் பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜியில் வர்ற 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்னலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 3 டிஷ்யூ சிஸ்டம். ஒரு டேபிள் இருக்குது, அதை பற்றி நாம் எழுதியிருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது கொஸ்டின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், ஒரு 4 பாயிண்ட் இருக்குது, அது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அப்புறம் வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டத்தில் வர்ற சில டயக்ராம்ஸ், அதை தான் டயக்ராம் பைகொலாட்ரல் வாஸ்குலார் பண்டில், கான்சென்ட்ரிக் வாஸ்குலார் பண்டில் அண்ட் ரேடியல் வாஸ்குலார் பண்டில். ஸோ இந்த 3ல் ஒரு டயக்ராம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட், இது ஒரு முக்கியமான கேள்வி தான். 2 மார்க் கொஸ்டினில் மட்டும்தான் இதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த 2 மார்க் கொஸ்டின், இதுவும் பாலிசேட் அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா டிஃப்ரென்சஸ், டைகாட் லீஃப், மோனோகாட் லீஃப். அதில் பார்த்தோன்னா நமக்கு பாலிசேட் பேரன்கைமா இருக்கா, ஸ்பாஞ்சி பேரன்கைமா இருக்குதா மீசோஃபில்ல அப்படின்னு நம்ம படிப்போம். அதில் பாலிசேட் பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமா, டைகாட் லீஃபில் அதில் அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது மறுபடியும் டிஃப்ரென்சஸ் தான். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டார்சி வென்ட்ரல் அண்ட் ஐசோ பைலேட்ரல் லீஃப். இதுவும் மோனோகாட் லீஃப், டைகாட் லீஃபுக்கு இருக்கிற வித்தியாசத்தை தான் நம்ம 2 மார்க்கில் கேட்டிருக்கிறோம். அடுத்த கேள்வி, வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ். பிளாஸ்டிட்ஸ் அப்படிங்கிறது குளோரோபிளாஸ்ட்னு மட்டும் மீனிங் இல்லை, குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட் அப்படிங்கிறதும் சேர்த்து தான் பிளாஸ்டிட்ஸ். அதில் ஒரு 3 டைப் வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து குளோரோபிளாஸ்டோட டயக்ராம் ஒரு கொஸ்டின், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அது ஒரு கொஸ்டின். அப்புறம் அடுத்த கேள்வி, லிஸ்ட் அவுட் பிரைமரி அண்ட் அக்சசரி பிக்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோ சிஸ்டம், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அப்புறம் பயோசிந்தட்டிக் ஃபேஸ் டயக்ராம் ஒரு பேஜில் இருக்குது, கேல்வின் சைக்கிளுக்கு அடுத்து இந்த கொஸ்டின் இருக்குது. அந்த பிக்சர் மட்டுமே கூட 2 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் ஒரு 2 பாயிண்ட்டு ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த கொஸ்டினும் நம்ம 2 மார்க் கொஸ்டினில் படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப தெளிவான முறையில் நம்ம பிளான்ட் ஃபிசியாலஜியை படிச்சிருக்கோம் அப்படின்னு மீனிங் ஆகும். ஆனால் நாம் இன்னும் 2 மார்க் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணலை, இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். அடுத்த 2 மார்க் கொஸ்டின் பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜியில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியான் டயக்ராம். அப்புறம் அடுத்த கொஸ்டின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியான். அப்புறம் கிளைகாலைசிஸ் டெஃபினிஷன்,
கிளைகாலைசிஸ் அப்படிங்கிறது சைட்டோபிளாசத்தில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் ஒரு சிங்கிள் செல் அதில் நடக்கிற ஒரு விஷயம். அந்த கிளைகாலைசிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி அது 2 மார்க்கில் கேட்கலாம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன, அப்புறம் ரெஸ்பிரேட்ரி கொஷன்னா என்ன, இந்த 2 கொஷினையும் கேட்கலாம். அதை தொடர்ந்து ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காற்றே இல்லாத சமயத்தில் எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்கும், அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான். அடுத்து க்ரியேட்டிவாக இதிலேருந்து ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா, ஒய் இஸ் Krebs cycle இஸ் ஆல்சோ கால்டு ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு கேட்கலாம். இது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வர்ற ஒரு டைட்டில். அப்புறம் அடுத்த ஒரு க்ரியேட்டிவ் கொஷின், ஓவரால் ஈக்குவேஷன் ஃபார் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின், வாட் இஸ் ஆக்சிசோம், அது மைட்டோகாண்ட்ரியாவோட உள் உறைக்கு உள்ளே இருக்கிற ஒரு விரல் போன்ற நீச்சியில் இருக்கிற ஒரு பகுதி தான் ஆக்சிசோம் அப்படிங்கிறது. அதுக்குன்னு ஒரு முக்கிய பண்பு இருக்குது, முக்கிய பணி இருக்குது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.